வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுகவின் மிக முக்கிய புள்ளி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதாவது திண்டுக்கல் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை பாராட்டிய பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடி ஆட்சியை பாராட்டியிருக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் சரியில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று திண்டுக்கல் சீனிவாசன் திடீரென டென்ஷனாக பேசியதை கேட்டு பொதுக்கூட்டத்திற்கு வந்த அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். அதிமுக மாஜி அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசும்போது எதையாவது பேசி எதிர்க்கட்சிகளை மட்டுமில்லாமல் சொந்த கட்சியினரையே அதிர்ச்சியடைய செய்வார். இந்த நிலையில் தான் திண்டுக்கல் அருகே உள்ள என்ஜிஓ காலனியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக மாஜி அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியது என்னவென்று பார்த்தால், தமிழகத்திற்கு 17 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பவர்கள் தான் எங்கள் கூட்டணிக்கு வரட்டும் என்றும், தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை ஆட்சியை பாராட்டியுள்ளார்கள். ஆனால் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியை பாராட்டவில்லை. அவரை பாராட்டியிருந்தால் சரியான அளவு கோலாக இருந்து இருக்கலாம், அல்லது அவரது ஆட்சி சரியில்லை என்று கூறியிருக்க வேண்டும். 4.5 ஆண்டுகால ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் பாராட்டி பேசியதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது என்றும் இவ்வாறு அவர் பேசினார். இதனை கேட்டு கூட்டத்திற்கு வந்த அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்ததோடு, மனுஷன் எதையாவது பேசுறப்போ என சலித்து கொண்டார். அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசும்போது, நடக்கப் போவது மக்களவை தேர்தலா அல்லது சட்டமன்ற தேர்தலா என தெரியாமல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்பவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதை மறந்து கருணாநிதி என பேசினார். எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்த 11 மருத்துவக் கல்லூரி என்பதற்கு பதிலாக 17 மருத்துவக் கல்லூரிகள் என்றும் கூறியிருந்தார். மேலும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இப்படி தொடர்ந்து மாறி மாறி பேசிக் கொண்டிருப்பதால் இவர் திமுகவுக்கு செல்ல உள்ளதாகவும் ஒரு சில தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றும், பெயரளவுக்கு மட்டுமே ஒரு பொறுப்பை வழங்கியுள்ளதால் தற்போது அதன் விரக்தியாகத்தான் இவர் வேண்டுமென்றே தற்போது மாறி மாறி பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.